இப்ப சீமான் அவர்கள் மாநாடு போட்டிருக்காருல்ல, ஆமா. மரங்களுக்கான மாநாடு. ஆமா. என்ன பேசுனாங்க? என்ன புரிஞ்சது? ரொம்ப தெளிவா புரிஞ்சது. மரங்கள் வரங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சது. மரங்களால பல நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. நமக்கு தேவையான முக்கியமான பிராணவாயுவை கொடுக்கறது மரங்கள். மரம் மழை தர்றதுக்கான முக்கியமான ஒரு படுகையை வச்சு அவர் சீமானனை ரொம்ப தெளிவா சொன்னாரு. அது வரம்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பா ஒரு மரத்தை வளர்த்தணுங்கிறதையும் ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்காரு, விளக்கம் தான் சொல்லியிருக்காரு. இந்த மாநாடு மக்கள் மத்தியில மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். கண்டிப்பா ஏற்படுத்தும். மரங்களை பத்தியான விழிப்புணர்வு இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இது தேவையான ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு போவாங்க. இப்ப ஊராட்சி இந்த மாதிரி ஏதாவது பேரூராட்சிகள்ல மரங்களை அகற்றும் போதோ அதை பத்தியான விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு இருக்கும்போது அதை கொண்டு செல்ற இடமா அது இருக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சீமான் அவர்கள் மரங்களுக்கான மாநாடு நடத்திருக்காரு. இந்த மாநாட்டுல என்ன பேசினாரு, என்ன புரிஞ்சது? மனிதனுக்கு மரங்களோட தேவையை பற்றி விளக்கியிருக்காரு. எந்த ஒரு அரசியல்வாதியும் மக்கள் கிட்ட வருங்கால திட்டங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க. சீமான் அண்ணன் மட்டும்தான் மக்களுக்கு உண்டான எல்லா விழிப்புணர்வும் கொடுத்துருக்காரு. பொருளாதாரத்தை பற்றியும், இயற்கையை எப்படி நேசிக்கணும், எப்படி பராமரிக்கணும், எதிர்காலத்தில் எது செல்வம்ன்றது சொல்லியிருக்காரு. நம்ம வெறும் பணத்தை மட்டும்தான் செல்வம்னு நினச்சிட்டு இருக்கோம். மாடு ஒரு செல்வம், மரம் ஒரு செல்வம், இயற்கை வளங்கள் ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக விலைக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதை ரொம்ப வருஷமா, கடந்த 15 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. மக்கள் ஒரு திரைக்கவர்ச்சி தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் இந்த முகமூடி போட்டிருக்கிறது கூட ஒரு வைப்புக்காக தான், ஒரு விழிப்புணர்வுக்காக தான். மக்கள் எதிர்பார்க்குறாங்க, ஒரு பிரபலமான ஆள் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க பிரபலம் இல்லை அப்படின்னா அவங்களோட கருத்தை மதிக்கிறது இல்லை. கடந்த 15 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா மக்களை ஜாதியாகவும் மதமாகவும் வாக்குக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. அண்ணன் சீமான் மட்டும்தான் மக்களை மக்களாக பார்க்குறாரு. அவரும் மக்கள்ல இருந்து தான் வந்திருக்காரு. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் கிடையாது, பொதுமக்கள் தான். இவங்க எல்லாருமே பொதுமக்கள்ல இருந்து வந்தவங்க தான். அண்ணன் சீமானும் மக்கள்ல இருந்து வந்தவர் தான். மற்றவங்க எல்லாம் அப்படி கிடையாது. சீமான் அவர்கள் மரங்களுக்கான மாநாடு நடத்திருக்காங்க. இதுல என்ன புரிஞ்சது? என்ன சொன்னாரு? மரத்தை வெட்டக்கூடாது, அதை வெட்டினா எவ்வளோ பாதிப்பு வருது அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம மரத்தை வெட்டிட்டா நம்மளோட மூச்சு விட முடியாது, காற்றுலாம் எதுவுமே சுவாசிக்க முடியாது. அதனால வலியுறுத்துறாரு. இந்த மாநாடு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். கண்டிப்பா ஏற்படுத்தும். மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஆமா ஆமா. நான் ஒருத்தரும் 1,00,000 மரக்கன்று நட்டா கூட அது பத்தாது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மரம் நடணும் அப்படின்னு கண்டிப்பா கடைபிடிப்போம். இது குழந்தை அவனும் எங்க நாத்தனார் பையன் தான், ஆனா அவனையும் நடுறதுக்கு தான் எடுத்துன்னு போயின்னு இருக்கோம். சீமான் அவர்கள் மரங்களுக்கான மாநாடு நடத்திருக்காரு. இந்த மாநாட்டுல அவர் என்ன பேசினாரு, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? மரம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதுங்கப்பா. ஏன்னா நீர் 2 நாள் இல்லாம கூட நம்ம இருந்துடலாம், ஆனா அந்த சுவாச காற்று இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அது தரக்கூடிய ஒரே மரம் மட்டும்தான். அதனால இந்த மரம் இல்லைன்னு சொன்னா உலகமே இல்லை. நீரின்றி அமையாது உலகன்ற மாதிரி மரம் இல்லாம அழகா அமையாது, காற்று இல்லாம எதுவுமே இல்லை இல்லைங்களா? இல்ல, இந்த மாநாடு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். கண்டிப்பா இளைய தலைமுறையாகட்டும், இது வரைக்கும் முட்டாள ஆனவங்களுக்காகட்டும், நீங்க எடுத்துக்கங்களேன், திமுகவுக்கே எடுத்துக்கங்க, அது வரைக்குமே வந்துருவோம். எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அழிச்சதை நாங்க நட்டு வச்சு வளர வைக்க போறதா நாம் தமிழர் தெரிவிச்சோடைய ஒரு குறிக்கோளாவே இருக்கு. இலக்கு தான், எங்க இலக்கை நோக்கி எங்களுடைய பயணம். இதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் நினைக்கிறீங்களா? இந்த மாநாடு பற்றி உங்களுடைய கருத்து? மரங்களின் மாநாடுங்கிறது ஒரு உயிருக்குமான ஒரு அத்தியாவசிய தேவையா இருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில். சில பேர் இதை கொச்சைப்படுத்துவாங்க. அண்ணன் தொடர்ச்சியா மக்களுக்கான பிரச்சனைகளை தான் 15 ஆண்டா பேசிட்டு வர்றாரு. இடையில்லாமல் பேசுகிற பல தோல்விகள் சந்திச்சாலும் மக்களுக்கான பிரச்சனைகளை ஒரு மேடையிலையும் பேசிட்டு வர்றாரு. சமூக ஆர்வலர்கள், பெரிய பெரிய ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள்லாம் இது எல்லா கவனத்துக்கும் ஈர்த்து இருக்கு. அவங்கெல்லாம் எல்லாரும் பெருமளவில் ஆதரவு கொடுக்குறாங்க. சில ரசிக குஞ்சுகள் இதை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்துவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணா சொன்ன ஒரு தத்துவம் என்னன்னாக்கா, ஒரு பிறந்த நாளுக்கும் ஒரு மரக்கன்று வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த இலக்கு அடைஞ்சோம்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில பெருமளவுக்கு ஒரு ஆளுக்கு 6 மரங்கள்ங்கிற விதத்தை சீக்கிரமா 15 ஆண்டுல நம்ம 10 ஆண்டுல அணிஞ்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கருத்தியலை வச்சுதான் நாம் தமிழ் பிள்ளைங்க ஒருத்தரும் நாங்கள் ஒரு தளத்திலையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு திருமண நிகழ்வுக்கு போகும்போதும் மணமகளுக்கும் மணமகனுக்கும் அவங்க பேருக்கு நாங்களா ஒரு தமிழ் பேரை வச்சு மரக்கன்றுகளை கொடுத்துட்டு வரோம். அவங்க இது மாதிரி பிறந்த நாளுக்கு போகும்போதும் பிள்ளைங்களுக்கு அவங்க பேரை வச்சு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு மரக்கன்று கொடுத்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்திருக்கோம். அது இல்லாமல் ஏரி குளங்களில் நிறைய பண விதைகளை வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாங்கள் தொடர்ந்து நட்டுக்கிட்டு தான் வரோம்.
பெருமளவில் அண்ணன் சொன்ன இலக்கை நாங்கள் எட்டிடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. மற்றபடி கொச்சைப்படுத்துறவங்களை பற்றி நாங்கள் பொருட்படுத்துறதில்ல. அவங்களுக்கு சேர்த்தா மரம் நட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாலையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாகனங்கள் பயணிச்சு போகுது. 2 பக்கம் மரங்கள் இல்லை. அதில் போகிற கரும்பு கையில் தள்ளும்போது அது கரியமலை வாயுவை நம்ம அடுத்த வாகனத்தில் போகிறவங்க சுவாசிச்சுக்கிட்டு தான் போகிறோம். இந்த நிலையெல்லாம் மாற்றணும்னு சொன்னால் நுரையீரல் தொற்று இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிருக்கு ஆபத்தான இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நச்சுத்தன்மை உள்ள காற்றை தான் நம்ம அன்றாட சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து மரக்கன்றுகள் நட்டாதான் இதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். வரும் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சுத்தமான காற்றையும் நல்ல நீரோடைகளையும் நம்ம பெற்று அவங்களுக்கு வந்து வடிவமைச்சு கொடுக்க முடியும். பூமி தாய் வந்து அனைத்து உயிர்களுக்குமானது தான். அதனால நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு அதை எல்லாத்தையும் இயற்கை வளங்கள்லாம் காலி பண்ணிட்டு போயிடக்கூடாது. இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நிறைய நம்ம சம்பாதிச்சு வைக்கணும். இயற்கையை பேணி பாதுகாக்கணுங்கிறது தான் இந்த மாநாட்டோட லட்சியம். தொடர்ந்து எல்லாரும் மரம் வளர்க்கறதுக்கான ஊக்கப்படுத்துவோம். நம்ம பகுதியில் எல்லாரும் மரக்கன்றுறோம். தொடர்ந்து இந்த வேலையை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். அண்ணா சொன்னபடி. நன்றி. எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குது, இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைக்கிறீங்க? மரங்கள் மாநாடு என்று சொல்றது வந்து அண்ணா சீமான் மட்டும்தான். இந்த அரசியல் காலத்தில் வந்து எவ்வளோ தலைவர்கள் வந்துட்டாங்க 60 ஆண்டுகளாக. மரத்தை வெட்டினவங்க தான் அதிகமாக இருக்காங்க, மரத்தை உருவாக்கினவங்க இல்லை. அண்ணன் தான் அதிகமாக உருவாக்கிட்டாரு. இளைஞர்களையும் அதே மாதிரி வந்து மரம் இவ்வளோ வைக்கணும்னு ஊக்கப்படுத்துறாரு. அதே மாதிரி என்னுடைய தோட்டத்தில் தனிப்பட்ட முறையில் அண்ணன் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக சுற்றுச்சூழல் பாசறை விருத்தாச்சலம் 5 சென்ட் இடத்த வச்சு அதில் வந்து பறவைகள் வந்து எச்சம் போடுங்கள பழைய பில்டிங்கில், அந்த எச்சத்தை வந்து நாங்கள் சேகரித்து டீ கடையில் வந்து பால் கவர் வாங்கி, கவரு கூட காசு போட்டு வாங்க மாட்டோம், அதை வந்து எடுத்து என்னுடைய தோட்டத்திலே மண்ணை எடுத்து அது வந்து பராமரிச்சுட்டு இருக்கான். ஒரு 2-3 அடி வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி நடுவான் பள்ளிக்கூடம், காலேஜு, இந்த மாதிரி கோவில், இந்த மாதிரி நட்டுருக்கேன். சொந்தமாக நான் வந்து கிணறே 10 அடி கிணறு வெட்டி நான் அதை வந்து பயன்படுத்தியிருக்கேன். கரண்ட் இல்லாமல், எந்த மோட்டரும் இல்லாமல் கையாலே பக்கெட்டாலே தண்ணி எடுத்து உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி தான் இந்த உலகத்தை வந்து காப்பாற்றுற ஒரே கட்சி. நாம் தமிழ் கட்சி தான். அண்ணன் சீமான் இல்லைன்னா வருங்காலத்தில் வந்து இந்த உலகமே அழிஞ்சிடும், இந்த நாடே அழிஞ்சிடும். நாம் தமிழ் கட்சி தான் எங்களுடைய வரலாறு. நாம் தமிழ் கட்சிக்கு வருங்காலத்தில் இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா பாதுகாப்பாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழ். எல்லாமே ரொம்ப பிற்போக்குத்தனமா இருக்கு அப்படின்னு ஒரு கற்காலத்துக்கு அவங்க எடுத்துட்டு போறாங்க. சரி, அதுக்கு உங்க பதில் என்ன? கற்காலத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம், அதை மறக்க கூடாது இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல அப்ப இருந்த நம்ம ஆரோக்கியம் இப்ப இல்லாம போயிடுச்சு இல்லைங்களா? இந்த இயற்கையெல்லாம் போன காரணம் தான். மூலிகை மறந்துட்டோம், அதே மாதிரி எல்லாமே மறந்துட்டோம் நம்ம. அதனால இது கண்டிப்பா மரம் இருக்கணும். நம்ம கற்காலத்துக்காக நம்ம வந்து போகல, கற்காலத்தை நம்ம வந்து நினைவூட்டுறோம். அது வந்து எவ்வளவு அவசியம், அதோடைய அத்தியாவசியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கற்காலத்துல இருந்து தான் தாய் தந்தை உறவுகள் அப்படின்னு வந்தது, அதை நம்ம மாற்ற முடியறதில்ல. அது மாதிரி இருக்கிற இயற்கை, சுத்த காற்று, சரிங்களா, இயற்கை, இதை வந்து நம்ம அப்படியே அந்த வளத்தை அப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது நாம் தமிழர் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரத்தத்திலே அது ஊறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பிற்போக்குன்னு சொல்றது மடையர்கள், பல திராவிடர்கள், சரிங்களா, ஆரிய கூத்தாடிகள், அந்த மாதிரி அணில் குஞ்சுகளும் வந்துருச்சு. இவங்க சொல்லக்கூடிய கருத்து சிறப்பு. நன்றி.